ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷுவம் நாணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம். இப்போது ஜென்னி ரெசிடென்சி தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உர்பன் பார்பிக் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தோம்னா வெறும் 950 அந்த ரேஞ்சிலே பார்த்தோம்னா நமக்கு 70+ டிஷ்ஷஸ் நான்வெஜ் வெஜ் எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி என்ன மாதிரியான ஐட்டம்லாம் இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க என்னங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ நம்ம உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம் எல்லாருமா சேர்ந்து. அதனால் உள்ளே போய் பார்த்துடலாம் என்ன மாதிரியான ஆம்பியன் இருக்குது, எப்படி என்ன மாதிரியான ஐட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த பையன் பேர் மருத பெருமாள். கொஞ்சம் சாப்பிட்டாருன்னா கிளார் ஆயிடுவாப்ல. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் ப்ரோ ஆல்ரெடி இங்கே இவங்க 2 பேர். அவர் வாத்தியாருங்க, இவர் நம்ம பிரதீப் அக்கௌண்ட்ஸ் கணக்கு. நான் தண்ணிக்கேன்னு கூட வந்தேன். என்னதுங்க அது? சீஸ் டிஸ்கிரிப்ஷன்ல போடு. இது சீஸ் பொட்டேட்டோ. இது என்னது ப்ரோ? அது பூந்தி கான். இது பார்த்தாலே ஸ்ரீதர் தான் ஞாபகம். இது பத்தி என்ன ஜூஸ்? லிச்சி ஜூஸ். ஆன்மைக்கு நல்லது. எதுக்கு நல்லது? ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த நம்ம ஸ்டார்டர்ஸ்லாம் ஹீட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த நெருப்பு இதெல்லாம் போட்டு கொண்டு வந்து அந்த செட்டப் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இவரை பற்றி சொல்லலை. இவர் பார்த்தோன்னா சரத்து ஏதாவது ட்ரீட் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தாருன்னா காசு கொடுத்தோம்னா ரொம்ப காண்டாயிருவாப்புல. மற்றபடி ஆள் சூப்பரான ஆள். எல்லாரும் அந்த கானே பார்த்தோம்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லி 2 டைமுக்கு மேலே வாங்கி சாப்பிட்டானுங்க. இந்த டிஷ் பேர் என்னது? ஷீ கபாப். மட்டனா? மட்டனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருந்ததுங்க. அது பார்த்தோம்னா நல்லா வேக வச்ச மாதிரி ஒரு மட்டனையே நல்லா வேக வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்ததுங்க அதுவுமே. இது எல்லாமே சாப்பிட்ருக்கும் போதே பார்த்தோன்னா நமக்கு ஸ்டார்டர்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்படி எங்கேருந்து கொண்டு வந்துருக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம பைனாப்பிளில் கொஞ்சம் பைனாப்பிளில் மிளகா பொடியெல்லாம் தடவுன மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூமு, அப்புறம் பன்னீர். இது எல்லாமே பார்த்தோன்னா என்னடா பூரா வெஜ்ஜாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சைடு ஃபுல்லாக வெஜ்ஜை வைக்க சொல்லிட்டு அவங்க அந்த சைடில் எல்லாமே நான்வெஜ் வைக்க சொல்லிட்டோம். அதில் சிக்கனு, ப்ரானு, அதே மாதிரி ஃபிஷ்ஷு, இந்த 3 ஐட்டமே பார்த்தோம்னா நம்ம அந்த எண்டில் வச்சுருக்காங்க. நான் அது எல்லாமே எப்படி இருந்ததுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே ஸ்டார்டர் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. நான் பன்னீரில் ஸ்டார்ட் பண்ணேங்க. அதுக்கப்புறமா அதுலேயே பார்த்தோன்னா நம்ம சிக்கன் பார்த்தோன்னா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அது என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அதையும் டேஸ்ட் பார்த்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. பைனாப்பிள் தானது. ஸ்டார்டர்ஸ் பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு முடிக்கிற இது டைம்லேயே பார்த்தோம்னா அவங்க எல்லாருக்குமே லெக் பீஸ் மாதிரி கொண்டு வந்து எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணாங்க. ஸ்டார்டர் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. லெக் பீஸுமே அதே மாதிரி தான். உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருந்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடியே நிறைய ஹோட்டலில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே டேஸ்ட்டு நிஜமாலுமே செம்ம சூப்பராக இருந்தது.
ஸ்டார்டர்ஸ் வந்து கொண்டு வரதுக்குள்ளே எல்லாருமே 2 டைம் லெக் பீஸ் வாங்கிட்டாங்க. ஸ்டார்டர் வச்ச உடனே பார்த்தோன்னா வேகவே இல்லைங்க, அதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்றதுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ சிக்கன் வந்து சாப்பிட்ருக்காப்புல. சிக்கனு மீன் இது எல்லாத்தையுமே இங்கிட்ட வந்துடும். அப்படி இல்லை ப்ராடு பையங்க. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஃபுல் கட்டிட்டோங்க. 3-4 ரவுண்டு வந்து ஸ்டார்டரே போயிடுச்சு. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு வேறு என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா நமக்கு வந்து வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அதில் என்னென்னு காமிக்கிற டெசர்ட் ஐட்டம் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டர்ஸ் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. அது இல்லாமல் எக்கச்சக்கமான ஃபுட் வெரைட்டிஸும் உள்ளே வச்சுருந்தாங்க. அப்படி என்ன தான் உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இல்லை நான் கார்லிக் சிக்கன் என்ன எக்கின் பில்லு எக்கின்கள் ப்ரோ, இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஃபிஷ் அமிஸ்தாரியா, காரைக்குடி மட்டன் குழம்பு. காரைக்குடி மட்டன் குழம்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா முருங்கையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாருமே பசங்க ஃபுல்லாக போட்டு காலி பண்ணிட்டானுங்க. ஆனால் காலி பண்ண ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சிக்கன் பிரியாணியுமே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம சிக்கன் பிரியாணிக்கு உண்டான தயிர் பச்சடி, அப்புறம் கேர்டு வந்து வச்சுருந்தாங்க. தனியாக கேர்டு வந்து வச்சுருந்தாங்க. ரைஸும் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம நிறைய வந்து கேபேஜு, நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. வெஜிடேரியனாக இருந்தீங்கனாலும் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இதே இல்லைங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஏதோ எக் பிளான்ட்டு சாலட் மாதிரி சொல்லி போட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து பாஸ்தாவில் சாலட்டு, அப்புறம் ஏதோ மேங்கோவில் சாலட் மாதிரிலாம் போட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தோம்னா கார்னில் கபாப் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நீங்கள் அதுலேயே வந்து கார்ன் கபாபும் போட எடுத்து கொண்டு வந்து கொட்டினா எடுத்துகிட்டு போய் காலி ஆகிட்டே இருந்ததுங்க. அதே மாதிரி கிரில்டு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்தது. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்கோலியன்னு ஏதோ ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி போட்டு கார்ன்லாம் போட்டு அதுவுமே நல்லா சூப்பராக இருந்தது. நான் ஒரு சாம்பிளுக்கு எடுத்து சாப்பிட்டு பார்த்ததோடு சரிங்க. அதே மாதிரி மஞ்சூரியன் மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பன்னீரில் வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன நேம்னே தெரியலைங்க, பட்டாணி இதெல்லாம் வந்து போட்டு இதுவுமே வந்து வெஜ்ஜில் தான் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம நார்மல் ரசம், அதே மாதிரி சோயா வறுவல், அதே மாதிரி பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து வெஜிடேரியன்ஸுக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. ஆனால் இதெல்லாமே யாருமே எடுக்கல பெருசாக. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே தாராளமாக சாப்பிட்லாங்க. நம்ம வந்து இப்போ போட்டு வந்த மட்டனு சிக்கனு எல்லாத்தையுமே உள்ளே போட்டு ஃபுல்லாக சாப்பிட்டோங்க. வயிறு முட்டை பேசிகிட்டே சாப்பிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 மணி நேரம் பக்கம் உள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அப்படி இல்லைங்க, எல்லாம் போதுமான அளவுக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறமா ரொட்டி நான் இந்த மாதிரியும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா எனக்கு பைனாப்பிள் பேஸ்ரின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷஸ்ன்னு நினைக்கிறாங்க. சூப்பராக இருந்தது. இது நாங்கள் ஆல்ரெடி இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம வேறு இதுலேயும் வந்து பேர் இதுவாக மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அங்கேயும் போயிருந்தோம். ஆனால் அங்கே வந்து இந்தளவுக்கு டேஸ்ட் இல்லவே இல்லைங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கப் கேக்லேருந்து எல்லாமே வந்து உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. கேக் முதற்கொண்டு எல்லாமே இங்கே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேங்க. ஓமாலி வித் க்ரீமின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் ஆல்ரெடி ஒரு பிளேட் வந்து சாப்பிட்டேன். மறுபடியும் அது போடுறதுக்காக வந்திருக்கேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஃபேவரட் இதுன்னு நான் சொல்லுவேங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.
அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கேரட்டில் வந்து பார்த்தோம்னா கீரை ஏதோ சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா எல்லாமே ஸ்வீட்டு தாங்க, ஃபுல்லாகவே பாயசம் மாதிரி தான் இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. நான் வந்து ஸ்வீட்ஸுனால் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்குவேன். ஜென்ரலாக டயட் இருக்கும்போது மட்டும் அதை தொட மாட்டேன். நான் மற்ற டைம்லலாம் பார்த்தோன்னா ஸ்வீட் நிறைய எடுத்துப்பேன். அதே மாதிரி நீங்கள் கேக் வெரைட்டிலையுமே வந்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலுங்க இது. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அங்கே கொண்டு வந்திருந்த எல்லா ஐட்டமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாக பிளேட்டில் வந்து எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு போதுமான அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்காக எல்லோரும் கிளம்பிட்டோம். அதே மாதிரி பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது பர்த்டேனாலும் அவங்களே வந்து கேக்கெல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணி கட் பண்ணி எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கனாலுமே கேக் கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சொன்னோன்னா அவங்க அதையும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ அதே மாதிரி அதையும் ஃபுல்லாக கேக்கு அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐஸ்கிரீம் இதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்கு இல்லையா, அதனால் குலோப் ஜாமுனு, ஐஸ்கிரீமு, என்னுடைய ஃபேவரட்டான டிஷ்ஷு இது எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் போட்டு கிட்டத்தட்ட 2-3 டைம் வாங்கி இது பண்ணிட்டாங்க, சாப்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஹோட்டலில் ட்ரை பண்ணியிருக்கோங்க. இங்கே வந்து எல்லாமே எதுவுமே குறைய சொல்ல முடியாதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நீங்கள் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி மண்டே டியூஸ்டே டைமில் 950 தாங்க இன்க்ளூடிங் டேக்ஸு. மற்ற டேயில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வேரி ஆகும். அதாவது 1150 அந்த ரேஞ்சில் வந்து 1050 அந்த ரேஞ்சில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டேபிள் புக் பண்ணிங்கன்னா தான் நம்ம இங்கே வந்து சாப்பிட முடியும். எல்லாருமா சேர்ந்து ஜாலியாக பேசிவிட்டு டைம் போனதே தெரியலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலேயே உட்காந்துட்டோம். ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணிட்டு சாப்பாடே டைஜஸ்ட் ஆகிருக்குங்க. அந்தளவுக்கு ஜாலியாக பேசிட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே வந்து சூப்பரான இடம்லாம் வந்து முன்னாடியே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அதையும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் வர்றது சூப்பரான ஒரு ஃபீலுங்க. தினகர் கூப்பிட்டேன் பண்ணுற மாதிரி போட்டால் வந்துடுவாங்க. அவன்லாம் வந்து ஒரு மாதிரி அப்புறம் அவன் என்ன தம்மா பண்ணுவான், கொஞ்ச நேரம் கழிச்சு சித்தப்பு இந்த சிக்கனை சாப்பிடு அப்படின்னு. ஆமாம், அவன் ரொம்ப டேஞ்சரான ஆள் சார். ஆமாம், சிக்கனை சாப்பிடு தெரியும் என்ன ரியாலிட்டின்ட்டு. ஹோட்டலில் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு அங்கேயே நின்று நியாயம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வெளியில் ஸ்ட்ரீட்டில் நின்னா யார் கேட்பாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே நின்றுட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஜாலியாக பேசிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வர்ஷுவும் நானும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.